தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். விஜய் நடித்த தெறி திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், ஏற்கனவே நாளை மறுநாள் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் சொல்லப்பட்டது. இந்த ஒத்திவைப்புக்கான காரணம் என்ன? காயத்ரி, விஜய் நடிப்பில் வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை பிரச்சனை காரணமாக வெளியாகாமல் உள்ளது. இந்த நிலையில் அவருடைய நடிப்பில் வெளியாகி வெற்றியடைந்த அந்த தெறி திரைப்படத்தை மறுவெளியீடு செய்யலாம் என தயாரிப்பாளர் தானு அறிவித்திருந்தார். குறிப்பாக ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத காரணமாக பல புதிய திரைப்படங்களை இந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. திரையரங்க ஒப்பந்தங்களும் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக வாவாத்தியார், அதற்கு பிறகு ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரௌபதி 2 என 3 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாக இருக்கிறது. அந்த திரைப்படங்களுக்கு போதிய திரையரங்குகளை ஒதுக்குவதற்காக அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக கலைப்புலி எஸ் தானு அறிவித்திருக்கிறார். ஏனென்றால் விஜய் படம் இந்த பொங்கலுக்கு இல்லை என்பதால் இந்த மறு வெளியீட்டை கொண்டாடலாம், அந்த தெறி திரைப்படத்தை கொண்டாடலாம் என விஜய் ரசிகர்கள் இருந்தார்கள். இந்த நிலையில்தான் புதிய திரைப்படங்களுக்கு வழிவிடும் வகையில் அந்த திரைப்படத்தின் வெளியீட்டை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி செந்தில் விவரங்களுக்காக.